வணக்கம். நம்ம தமிழ் மொழியில டேட்டா சயின்ஸ் ஒர்க் ஷாப் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா பார்த்துருந்தோம். டேட்டா சயின்ஸ் என்ன அப்படின்ற என்டையர் டீடைல்ஸ் ஃபுல்லாமே பார்த்துருந்தோம். அது ஒரு 2 ஹவர் ஒர்க் ஷாப். அதில் ரியல் டைம் ப்ராஜெக்ட் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த ஃபுல் வீடியோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க் நீங்கள் பிங் பண்ணலாம். இல்லைனா மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணாலும் உங்களுக்கு அது ஃபுல் வீடியோட அக்சஸ் கொடுப்போம். ஸோ தட் அதையும் நீங்கள் பார்த்து ஃபுல் ஒர்க் ஷாப்பை என்டையராக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ ஹாப்பி லேர்னிங். ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் காட்டணும்னு நினைச்சிருந்தேன். நான் ஆக்சுவலி கொஞ்சம் டைமே நான் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். இப்போ இந்த டேட்டா சயின்ஸ்ன்னு பேசுறேம்மா. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு தான் சரிதா? நான் என்னோட சின்ன ப்ராப்ளம் இப்போ நம்ம வீட்ல இருக்க எல்லார் வீட்லயுமே இப்போ ரீசென்ட்டா கோவிடுக்கு அப்புறம் எல்லா வீட்லயும் லேடீஸ் சாரி விக்கிறாங்க. இல்லையா? நம்ம வீட்ல இருக்க லேடீஸ் கிட்டயே கேட்டோம்னா, அஜ்மீரா ஃபேஷன்ல இருந்து சாரி வாங்கி விக்கிறோம். சூரத்ல இருந்துலாம் சொல்லுவாங்க. யூடியூப் பார்க்குற எல்லாருக்குமே அது தெரியும். இப்ப நான் அங்க இருந்து தான் ஒரு டேட்டா செட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அஜ்மீரா ஃபேஷனோட இத அவங்க ஓப்பன் சோர்ஸா வைக்கல. அவங்களுக்கு மெயில் பண்ணோம்னா இந்த டேட்டா தருவாங்க அவங்களுக்கு, நமக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த அஜ்மீரா ஃபேஷனோட ஒரு டேட்டா செட் என்கிட்ட இருக்கு. இதுதான் ரா டேட்டா. அவங்க ஒரு ஜேசான் ஃபைலா நம்மகிட்ட குடுக்குறாங்க. நான் அத ஒரு சிம்பிள் சிஎஸ்வியா மாத்தி இங்க லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் டேட்டாவ இப்போ இது வந்து கொலாப். எல்லாருக்கும் இந்த கொலாப் பத்தி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இதுதான் பைத்தனோட நோட் புக்கு. கூகுளோட கொலாப்ங்கிற எடிட்டர் மூலமா நான் இத வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொலாப் சர்வீஸ்ல. ஓகேங்களா? இங்க இந்த இடத்துல இதுதான் ரா டேட்டா. இப்படித்தான் உங்களோட டேட்டா இருக்கும். இந்த டேட்டா கூட பியூரா இருக்கு. இன்னும் டேட்டா வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல இல்லாம இருக்கும். அந்த டேட்டாவ நான் ஒரு பேசிக்கான பைத்தன் யூஸ் பண்ணி நான் புரிஞ்சுகிட்டு, ஏதாவது இதுவரைக்கும் இவங்களோட டேட்டாவ எடுத்து நான் ஏன் புரிஞ்சுக்க போறேன்? ஏன்னா, அவங்க எனக்கு முன்னாடியே ஒரு சாரி பிசினஸ் பண்றாங்க. அஜ்மீரா ஃபேஷன்ஸ்ங்கிறவங்க இந்தியாலயே நம்பர் 1 சாரி மேனுஃபேக்சரர். ஓகேங்களா? அவங்க எல்லா சாரியும் காட்டன் சாரிலருந்து சிந்தட்டிக்லருந்து சேலையில 100 வகைகள் இருக்கு. எல்லாமே ஷிஃபானு, பனாரசி எல்லாம் இருக்கு. பனாரசி சாரி 4 சாரி தமிழ்நாட்டுல விக்குதுன்னா, தீபாவளி டைம்ல 40,000 சாரி நார்த் இந்தியால விக்கும். அதே சில்க் சாரி 4 சாரி நார்த் இந்தியால விக்குதுன்னா, இங்க 40,000 சாரி விக்கும். அப்ப ஜியோகிராபிக்கல் லொகேஷனோட சேர்ந்து அவங்க ப்ராடக்ட்டோட சேலையும் டிசைட் பண்ணுவாங்க. இல்லையா? இப்போ நம்ம ஊர் ரேஷன் கடையில அரிசி தான் போடுவாங்க. பஞ்சாப்ல கோதுமை தான் போடுவாங்க. ரேஷன் கடை தான். அப்ப ஏரியாக்கு தகுந்த மாரி தான் ப்ராடக்ட் சப்ளைங்கிறது இருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கும். YouTubeல ஆரம்பிச்சு, Amazonல ஆரம்பிச்சு, Flipkartல ஆரம்பிச்சு. இப்போ உங்ககிட்ட இப்போ ஒரு ஒரு சாரி செல்லிங் பிசினஸ் நான் பண்ண போறேன். எனக்கு முன்னாடி அத சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்க ஒருத்தரோட பிசினஸ நான் அலச ஆராய்ஞ்சு படிக்க போறேன். அதுக்கு பேரு இப்ப டெஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ்ன்னு நம்ம சொன்னேன் இல்லைங்களா? அந்த டெஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ எப்படி செஞ்சு பார்க்கிறது? அத இங்க டேட்டா சயன்ஸ் ஃப்ரேம்வொர்க்ல EDA எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்ன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அத காயின் பண்றாங்க. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் ஆஃப் ஒரு ரீட்டைல் சாரி பிசினஸ் டேட்டாவ எடுத்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அத எடுத்து பார்க்கிறதுக்காக வி யூஸ் பைத்தன் பேக்கேஜஸ். பாண்டாஸ் இந்த லைப்ரரிக்கு என்ன வேலைன்னா, டேட்டா என்ன வடிவத்துல இருந்தாலும் நான் முதல் பிரச்சனையா என்ன சொன்னேன்? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட ஆப்ஜெக்ட்டா கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கு பயன்படக்கூடிய பைத்தனோட டூல் தான் இந்த பாண்டாஸ்ங்கிற லைப்ரரி. சோ இந்த லைப்ரரிய நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மேட்பிளாட்லிப், இந்த சீபான் இவங்க 2 பேரும் பைத்தன்ல இவங்களுக்கு என்ன வேலைன்னா, ஒரு டேட்டாவ இப்படி ஸ்டேட்மெண்ட்டா சொல்லாம, இப்படி ஒரு ரிப்போர்ட்டா சொல்லாம, ஒரு படம் போட்டு கதை சொல்லுவாங்க. ஒரு படமா காட்டுவாங்க. பேசிக் சார்ட்ஸ். ஒரு பார் சார்ட், ஒரு கிராஃப் அப்படி காட்டுறதுக்கு பயன்படுவாங்க. அப்ப நான் இப்ப ஒண்ணுமே பண்ண போறதில்ல. என் கையில ஒரு கிஃப்ட் கிடைச்சா அத பிரிச்சு பார்ப்பேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டைமென்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். சில பேருக்கு படமா பார்த்தா புரியும். சில பேருக்கு ஸ்டேட்மெண்ட்டா படிச்சா புரியும். அதுக்கு தேவையான பைத்தன் பேக்கேஜஸ நான் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். அதோட பேக்கிரவுண்ட் ஒயிட் கலர்ல இருக்கணும். ஃபிகரோட சைஸ் என்ன இருக்கணுங்கிறத மட்டும் எழுதியிருக்கேன். இந்த கோட்ஸ நான் சிம்பிளா ஹை லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இதுதான் என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அடங்குன டேட்டா. அஜ்மீரா ஃபேஷனுக்கு மெயில் பண்ணப்ப அவங்க ஜேசான் ஃபைலா குடுத்தாங்க. அத நான் சிஎஸ்வியா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஜேசானா இருந்தா கூட பாண்டாஸ்ல ரீட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ஃபைல நான் ரீட் பண்ணி இப்ப ஆப்ஜெக்ட்டா மாத்திட்டேன். என்கிட்ட இருந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட அவங்க எனக்கு குடுத்த அவங்களோட சேல்ஸ் ரிப்போர்ட்ல ஒரு பீஸ தூக்கி என் கையில குடுத்தாங்க. அத நான் இப்ப டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா மாத்திட்டேன். இப்ப இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம். இத வந்து இப்ப உங்களுக்கு பார்க்கிறதுக்கு இது ஒரு டேபிள் வடிவம் மாரி இருக்கலாம். ஆமா, ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கு அப்படின்னு இருக்கலாம். இதத்தான் ஒரு ஏஐ கையில நம்ம குடுக்க போறோம். ஏஐக்கு இன்னமும் இந்த காஞ்சிவரம் தெரியாது, ஷிஃபான் தெரியாது, சில்க் தெரியாது. இந்த ஏபிசிடினா என்னன்னு தெரியாது. இத கம்ப்ளீட்லி ஒரு மல்டி டைமென்ஷனல் அரேயா மாத்தி குடுக்க போறோம். இதுதான் ஒரு ஜூனியர் இல்ல ஒரு டேட்டா சயின்ஸ ஏர்லி கரியரா ஸ்டார்ட் பண்ற ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு கம்பெனி எதிர்பார்க்கக்கூடிய வேலை. ஓகேங்களா? சோ அந்த டேட்டாவ நான் டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதுவே ஒரு டாஸ்க். இத ரியல் டைம்ல டிஃபரண்ட் ஃபார்மேட்ஸ்ல இருந்து இத கொண்டு வந்து பண்றதுக்கு ஒரு ஜூனியரோட லெவல் தேவைப்படும்.
இங்க பாருங்க, இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, வி ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் த டேட்டா. இப்போ ஒரு சாதம் வெந்துருச்சான்னு எப்படி பார்ப்போம்? ஒரு 4 பருக்கு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி தான் ஒரு டேட்டாவோட ஸ்ப்ரெட்டையும் நம்ம பார்க்குறோம். ஒரு டேட்டா ஸ்ப்ரெட்ட எப்படி பார்க்கலாம்? இப்ப என்கிட்ட மொத்தம் 500 ரெக்கார்ட் இருக்கு. முதல் 50 ரெக்கார்ட் எப்படி இருக்கு? முதல் 5 ரெக்கார்ட் எப்படி இருக்கு? நடுவுல 50 ரெக்கார்ட் எப்படி இருக்கு? கடைசில இருந்து 5 ரெக்கார்ட் எப்படி இருக்கு? இது என்ன அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நான் இப்போ ஒண்ணு சொன்னேன் இல்லையா? மெஷின் லேர்னிங்க நம்ம யூஸ் பண்றோம்ன்னு. ஆவரேஜ பொறுத்து தான் முடிவு எடுக்க போறோம். இப்ப சேலைகளோட விலை மேல இருந்து பாருங்களேன். முதல் 5 சேலைய பாருங்களேன். ஓ! இங்க சாரி எல்லாமே 3000, 1000 கம்மி பிரைஸே ரூ. 1000 தான் போல. இந்த கடையில ரூ. 1000க்கு மேல தான் சேலை இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வந்திருக்குமா? இதே நடுவுல இருக்கிற ஒரு 50 ரெக்கார்ட போய் பார்த்தீங்கன்னா, அதுல ரூ. 500க்கு கூட சேலை இருக்கலாம். சரி. ஓகே. நடுவுல என்ன சொல்றீங்க? ஐம் சாரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐ வில் கம். ஓகேங்களா? நீங்க என்னமோ கால்குலேஷன்லாம் எழுதியிருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ, ஆ இன் இ இ அப்ப இந்த இந்த அதாவது இந்த ஹெட்ங்கிற இந்த ஃபங்ஷன் எக்ஸ்ப்ளோரேஷன்ல இது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்க்கு படுது அப்டின்னா, ஒரு டேட்டா எப்படி வேரி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஆர்டர் ஐடின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் 17 சாரி ஆர்டர் பண்றாரு. இதே ஆர்டர் ஐடி 17, 9, 33 இருந்துட்டா பரவால்ல. திடீர்னு இடையில ஒரு 4 டிஜிட் நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் a த்ரெட். அங்க யோசிக்கணும். இந்த சாரியோட விலை திடீர்னு 2 டிஜிட்க்கு குறையுதுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் பிசினஸ் அப்சர்வ் பண்றது. இந்த 5 ரெக்கார்ட மட்டும் பார்த்துட்டு நீங்க என்ன ஒப்பீனியன் சொல்லுவீங்க? மனுஷங்களே எப்படி புரிஞ்சுக்குவோம்? இவங்க ரூ. 1000 மேல இருக்க சாரி தான் விப்பாங்கன்னு. உள்ளுக்குள்ள 500, 50ன்னு பார்க்கும்போது நமக்கு நமக்கு வேற விதமான ஒரு புரிதல் வரும். முதல்ல இந்த டேட்டாவ நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணும். அப்புறமா தான் மெஷினுக்கு புரிய வைக்க முடியும். ஒரு டேட்டாக்குள்ள இருக்க ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்ச பிறகு தான் நீங்க ஒரு ஏஐக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண போறீங்க. அப்ப அதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஃபங்ஷன்ஸ் தான் இந்த ஹெட், இது மாரி டெய்லு, இன்டர்லொகேஷன் இங்க இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருமே டேட்டா சயன்ஸ் பத்தி ஒரு பேசிக்கான நெறைய பேருக்கு அந்த ஒரு ஐடியா இருக்கலாம். பார்த்திருப்பீங்க EDA ஃபங்ஷன்ஸ் எல்லாம். அதெல்லாம் அதுக்காக ஏற்படுத்தப்படுறது. அடுத்து இந்த இன்ஃபோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இங்க தான் நான் எனக்கு என்ன டெக்னிக்கல் சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறேன். என்ன டெக்னிக்கல் சேலஞ்சஸ் எனக்கு இருக்கு? இந்த டேட்டா செட்ல ஃப்ளோட்ங்கிறது ஒரு நம்பர் வடிவம். இன்டிஜர்ங்கிறது ஒரு நம்பர் வடிவம். மீதி எல்லாம் ஆப்ஜெக்ட் கேட்டகரி. மீதி எல்லாம் நம்பர் அல்லாத வடிவம். அது எழுத்தா இருக்கலாம். இல்ல நம்பரும் எழுத்தும் கலந்ததா. இப்ப இத எடுத்துக்கோங்க. இது வந்து முழுவதும் எழுத்து கிடையாது. நம்பரும் எழுத்தும் கலந்தது. அப்ப இந்த டேட்டாவெல்லாம் ஒரு ஏஐக்கு புரிய வைக்க முடியாது. நம்பர ஏஐ புரிஞ்சுக்கிறோம். இந்த நம்பர சூப்பரா புரிஞ்சுக்கிறோம். இந்த நம்பரையும் அது புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த கோல்ட் அதுக்கு நான் புரிய வைக்கணும். இந்த ஈஸ்ட் நான் புரிய வைக்கணும். இந்த டேட்டாவ நான் புரிய வைக்கணும். இது நம்பர் தான்ப்பா. நம்பரா இருந்தாலும் இது வேற, இது வேற. இது டேட் அண்ட் டைமு. இதுல இங்க இருக்கிறது மந்த்து. இது இயரு. இதோட பேஸ் வேற. இதோட பேஸ் வேற. இந்த பேஸ வச்சு நம்ம பைனரி நம்பர், ஆக்டல் நம்பர் அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? அத அதுக்கு நம்ம புரிய வைக்கணும். சோ அதுக்காக என்ன பண்றோம்? அதுக்கு வி ஹேவ் டு வொர்க் ஆன் இட். நம்ம அந்த ப்ரீ ப்ராசஸிங் ஃபுல் ஜர்னியும் பார்க்க போறதில்ல. நம்ம கிளாஸஸ் ஆரம்பிக்கும்போது வி வில் சி எல்லாமே டெப்த்தா. ஏன்னா, அது ஒரு மேலோட்டமா எனக்கு நடத்துறதுல ஒரு உடன்பாடு இல்ல. அத ஸ்க்ராட்ச்ல இருந்து போனாலே அது சரி வரும். சோ இந்த இடத்துல இந்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்? வெதர் த டேட்டா இஸ் கிளீன் ஆர் நாட். ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கா? மிஸ்ஸிங் வேல்யூ ரியல்ல நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன் காணாம போகலாம். ஒருத்தர்கிட்ட பேஜர் நம்பர் இல்லாம இருக்கலாம். இமெயில் ஐடி இல்லாம இருக்கலாம். ஃபோன் நம்பர் இல்லாம இருக்கலாம். அது பிசினஸ்ல அக்செப்டபிளா இருக்கும். எக்ஸல் வரைக்கும் அந்த டேட்டா அக்செப்ட் பண்ணிக்கலாம். பைத்தன்ல அப்படி அதாவது பைத்தன்ல ஒரு ஏஐக்கு அத புரிஞ்சுக்க தெரியாது. ஒரு டேட்டா மிஸ்ஸிங். இங்க ஒரு டேட்டா இருக்கு, இங்க ஒரு டேட்டா இல்லன்னு அதுக்கு புரிஞ்சுக்க தெரியாது. அப்ப டேட்டா கிளீனிங்கிறது இட்ஸ் a மேஜர் ஃபேஸ் ஆன் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். சோ அதுக்கான ஒரு என்குயரிய தான் இந்த ஃபங்ஷன்ல நம்ம மேற்கொள்றோம். அப்புறம் இங்க என்ன பண்ணியிருக்கோம்? இத வந்து பாண்டாஸ்ங்கிற அந்த டூல யூஸ் பண்ணி இந்த இந்த காலம் டேட்ங்கிற காலம் வந்து நம்பர்ல தான் இருக்கு. ஆனா அவர் நம்பர் கிடையாது. அவர் வந்து டேட்ன்னு நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்றோம். அண்ட் இந்த இடத்துல நம்ம புது காலம்ஸ ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஒரு ரெவென்யூ எப்படி ஜெனரேட் பண்ணியிருக்கோம்? எவ்வளவு பொருள் வித்திருக்கோ அதோட விலை என்ன? இதால மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த காலம்ல மந்த்த மட்டும் பிரிக்கிறோம். ஏன் மந்த்த பிரிக்கிறோம்? ஏன்னா பிசினஸ்ங்கிறது ட்ரெண்டு, சீசன் அடிப்படையில நடக்கக்கூடியது. அதுலயும் ஒரு டெக்ஸ்டைல் ரீட்டைல் பிசினஸ் அப்படிங்கிறது இப்ப தீபாவளிய பொறுத்து சேல கடையெல்லாம் உருவாகும். தீபாவளி முடிஞ்ச பிறகு நிறைய கடைகள் இப்ப தள்ளுபடிங்கிறது எப்படி போடுவாங்க? முகூர்த்த நாளுக்கு பக்கத்துல, தீபாவளி பக்கத்துல, பொங்கல் பக்கத்துல போடுவாங்க. அப்ப இந்த இந்த ரீட்டைல் இப்போ ஒரு கடுகு வியாபாரம், ஒரு அரிசி வியாபாரம்ங்கிற ரீட்டைல் பிசினஸ் 365 டேஸும் அரிசி வாங்குவோம். அங்க சீசன் இருந்தாலும் இல்லனாலும் பொன்னி அரிசி விற்க தான் போகுது. ஆனா சேலம் அப்படி கிடையாது.
ரெண்டுமே ரீட்டைல் பிசினஸ் தான். ஒரு பிசினஸ் டைம காலமா பேஸா வச்சு செயல்படும். ஒரு பிசினஸ் டைம கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. இத இந்த என்கொயரி பண்றத கூட ஒரு மனுஷன் தான் முடிவு எடுக்குறாங்க. இந்த இடிஏவ பண்ணுன்னு சொல்றதுக்கு ஒரு ஏஐ வரலாம். அது என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு ஒரு மெஷின் தேவைப்படுது. இப்ப நான் சொன்ன கதை எல்லாத்தையும் இப்ப இதுல பார்த்துட்டேன், ஒரு நம்பர்ஸா இருக்கு. இதையெல்லாம் நான் இப்ப என்ன நம்பி ஒருத்தர் காசு போட போறாரு. அவர் தான் இந்த சேலை பிசினஸ் பண்ணலாம்னு சொல்றோம். நம்ம 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸா சேர்ந்து தொழில் ஆரம்பிக்க போறோம். அவருக்கு டெக்னிக்கலி எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட இங்க பாத்தியா? இந்த படத்த பாத்தியா? நம்ம ஊர்ல எந்த சேலை அதிகமா விக்குதுன்னு சொல்லு. இந்த படத்த வச்சு அவர் கதை சொல்லிருவாரு. ஓ! இந்த ஊர்லனா காஞ்சிபுரம் தான் நம்ம வாங்கணும். ஏன்? இந்த கோடு தான் பெருசா இருக்கு. இந்த ஊர்ல லினன் சேலை வாங்குனோம்னா ஓடாது. ஏன்? லினன் சேலையோட விலை கம்மியா இருக்கு. இது ஜஸ்ட் பார் சார்ட்டு. இத பார்த்தோனே ஒரு லேமேன் லெவல்ல, ஒரு நான் டெக்னிக்கல் லெவல்ல இருக்கவங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் கிடைக்குது. ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட வேலை அதுதான். ஒரு டெக்னிக்கல் பெர்சனுக்கும் நீங்க விளக்கம் குடுக்கணும். ஒரு ஏஐக்கும் நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஒரு நான் டெக்னிக்கல் வெறும் பிசினஸ் பெர்சனா மட்டும் இருக்கவங்களுக்கும் அத புரிய வைக்கணும். ஒரு 8 வயசு குழந்தைக்கும் அத புரிய வைக்கிற லெவல்ல இருக்கணும். அதனால தான் நீங்க ஒரு டெக்கோ ஃபங்ஷனல் கன்சல்டன்ட். சரி. இதே ஒரு இப்ப இப்ப அந்த படம் புரியலைன்னா, வேற படம் போட்டு காட்டுறோம். ஸோ கலர் சேலஞ்சஸ். கலரின் மூலமா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்ட்டிகுலர் சேலை இருக்கு. காஞ்சிபுரம் இருக்கு. காஞ்சிபுரம்ல என்ன கலர்ஸ் எல்லாம் பெருசா போகுது? என்ன கலர்ஸ் இப்ப நம்ம நம்ம கையில ஒரு ரூ. 1,00,00,000 இருக்கு. நம்ம சாரீல இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஒரு ரூ. 10,00,000 இருக்குன்னா, அப்ப என்ன கலர்ல சேலை வாங்கணும்? ஓகே. நம்ம ஊர்ல எல்லோ கலர் சேலை தான் நெறைய விக்கிது. கிரீன் கலர் சேலை ரொம்ப கம்மியா விக்கிது. கருப்பு கலர் சேலை அதுக்கு அடுத்து விக்கிது. அப்ப கலர் இப்போ இது வந்து வேற டைமென்ஷன். அங்க அ க அதாவது துணியோட குவாலிட்டிய வச்சு, அதாவது துணியோட வகைகள வச்சு லினன் அதிகமா விக்குதா? காஞ்சிவரம் விக்குதா? சில்க் விக்குதா? இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு டைமென்ஷன்ல பார்த்தோம். இங்க என்ன பார்க்குறோம்? கலர பெர்ஸ்பெக்டிவா வச்சு பார்க்குறோம். இன்னொரு இடத்துல டைம கால்குலேட்டிவா வச்சு பார்ப்போம். எந்த மந்த்ல அதிகம் விக்குது? ஜனவரில இருந்து ஏப்ரலுக்கு இங்க தான் ஹையஸ்ட் பீக் சேல். பொங்கலுக்கு தான் நம்ம ஊர்ல சாரி நெறைய வாங்குறாங்க. தீபாவளிக்கெல்லாம் மாடர்ன் டிரெஸ் வாங்கிர்றாங்க. அப்ப இந்த மந்த்ல தான் இங்க சேல் நெறைய. இப்போ நான் என்ன பண்ணேன்? என் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட என் டேட்டாவ ஆப்ஜெக்ட்டா மாத்துனதுனால, நான் நெனச்ச டைமென்ஷனல்ல என் டேட்டாவ வியூ பண்ணி பார்க்கிறேன். ஓ! இப்ப எனக்கு என்ன ஆகுது? புது புது பிசினஸ் யூஸ் கேஸ என்னால எழுத முடியுது. என் பிசினஸ புது புது ஆங்கிள்ல கொண்டு செலுத்த முடியுது. இந்த இடம் புரியுதுன்னு நெனைக்கிறேன். இதுக்கு பேர் தான் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஒரு 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 சிம்பிளான வடிவம். ஒரு 4 லைன் கோடு பார்த்திருப்பீங்களா நீங்க? இப்ப இந்த கோட ஜெனரேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சாட் ஜிபிடி போதும். இங்க சாட் ஜிபிடி உங்களுக்கு கோட ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். ஆனா என்ன கேள்வி கேட்கணும்ங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த கோடு நான் ஒரு சாட் ஜிபிடில இருந்து தான் எடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? இந்த கோட நான் எழுதல. தேவையில்ல. ஆனா என்ன தேவைங்கிறத நான் தான் சொல்றேன். எனக்கு டைம வச்சு ஒரு இடிஏ கோடு குடு. எனக்கு வந்து பிராண்ட வச்சு குடு. அப்படிங்கிற அந்த கொஸ்டின நான் தான் குடுக்குறேன். நான் தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். என்ன கேள்வி வேணுங்கிறத. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஏஐ பத்தி நம்ம இன்னைக்கு பேசணும்னு நெனச்சது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆஃப் என்டையர் ஒர்க் ஷாப். டேட்டா சயின்ஸ் பத்தின ஃபுல் ஒர்க் ஷாப். டேட்டா சயின்ஸ்னா என்ன மாரி அது யூஸ் ஆகுது? எப்படி நம்ம வந்து அது ஆகலாம்? நான் ஐடிலேருந்து வரலாமா? அண்ட் மேக்ஸ் தேவையா? மேக்ஸ் எவ்வளோ ஈஸியா படிக்கலாம்? எந்த லெவலுக்கு நம்ம படிக்கணுன்ற எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு இந்த ஒர்க் ஷாப்ல நம்ம வந்து டீட்டெயிலா பேசியிருக்கோம். ஸோ இதோட ஃபுல் அக்சஸ் வேணும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. வாட்ஸ்அப் நீங்க பண்ணலாம். இல்லைனா மெயில் ஐடி நீங்கள் மெயில் அனுப்பினாலும் நான் உங்களுக்கு அதோட அக்சஸ் கொடுப்போம். ஸோ தட் எங்களோட கம்யூனிட்டி இருக்குது. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நம்ம ரொம்ப ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா இது ஒரு ஃபியூச்சர் ஒர்க் ஷாப்போட இதை நீங்கள் லைவாகவும் அட்டன் பண்ணலாம். நம்ம டேட்டா சயின்ஸ், டெவாப்ஸு, அப்புறம் க்ளவுடு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கனெக்ட் வித் அஸ். அண்ட் தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.